ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை நான் கொடுத்தேன். சட்டமிட்டு நடைமுறைக்கு கொண்டாந்தேன். அதெல்லாம் பணி துவங்கப்பட்டு விட்டது. அதுக்கு ஒரு தலைவர் போட்டாச்சு, அதிகாரிகள் போட்டாச்சு. அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அந்த காலக்கெடு ஜூன் மாசத்தோட முடியுது. அப்ப ஆட்சியாளர்கள் நீடிக்கல, கால நீடிப்பு கொடுக்கல, காலாவதி ஆயிட்டது. மீண்டும் பொதுமக்கள் கேட்டாங்க, பல்வேறு அமைப்பை சேர்ந்த கேட்டாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டாங்க. அப்ப இன்றைய முதலமைச்சர் சொல்றார், எங்களுக்கு அதிகாரம் இல்லை, தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்றார். ஆனா இதே அதிகாரம் நான் முதலமைச்சர் இருக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தன. அப்ப அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதிகாரம் இருக்கின்ற பொழுது, ஏன் திமுக அரசாங்கத்துக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதிகாரம் இல்ல? அக்கறை இல்ல, மக்கள் மீது அக்கறை இல்ல, அது கொண்டு வருவதற்கு அவருக்கு இஷ்டம் இல்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு விருப்பம் இல்ல, அதனால தட்டி கழிச்சார். அப்ப என்ன சொன்னார் சட்டமன்றத்தில்? அவர் பேசியது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அவர் என்ன மத்திய அரசாங்கத்துக்கு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அதிகாரம் இருப்பதாக சொன்னார். நாங்க மத்திய அரசிட்ட முறையிட்டோம். மத்திய அரசாங்கம் உடனடியாக தமிழகத்திலே இந்தியாவிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தாங்க. அதுதான் நீ கேட்கறது வரும்போது, அதெல்லாம் நடைமுறைக்கு வரும்போது நீ கேட்டது வரும். ஆக மக்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நிறைவேற்றுகின்ற அரசு அதிமுக அரசாங்கம்.